வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ராகி ஸ்வீட் அடைங்க. இதில் வெல்லம் போட்டு பண்ண ஸ்வீட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் ராகி மாவு, கடையில் வைக்கிற மாவு எடுத்துட்டேங்க. 1/2 கப் இது போல் பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக தேங்காய் இது போல் திருவி வச்சுக்கலாங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 3 இது போல் பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா இதெல்லாம் கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வடிகட்டிக்கலாம். கல் மண் இருந்தால் மேலேயே அப்படியே தங்கிடும். இப்போ இது லைட்டாக இப்படி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாங்க. கூடவே தேங்காயும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம இது கரண்டியில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுடலாம். இதில் போடுற அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கெட்டியாகிற வரைக்கும் கிளறிடலாங்க. கொஞ்சமாக இதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. கரண்டி அதுக்குள்ளே அழுத்தி நல்லா கிளறிட்டு ஒட்டாத பதம் இதை போல் வரும்போது நம்ம இறக்கிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை போட்டு வச்சிடலாம். இதெல்லாம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை தொட முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம இதை சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கையில் எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கால்சியம் சத்து நிறைந்த இந்த ராகி அடையை நம்ம ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது போல் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வாழையில் இருந்தால் அதை எடுத்துகிட்டு, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த எடுத்து உருட்டி வச்சுருந்த பால்ஸை இது போல் மெதுவாக எண்ணெயில் நெய்யை கையில் தொட்டு தடவிட்டு இதில் தட்டிடலாங்க. நல்லா மெலிசாக தட்டிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் கொஞ்சமும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தட்டி வச்சுருக்கிற இந்த ராகி அடையை அதில் மெதுவாக தலைக்கீழ அப்படியே கவுத்துடலாங்க. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருந்தேங்க. அதை இது மேலே அப்படியே ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
நல்ல டேஸ்டியான சத்தான ஹெல்த்தியான ராகி இனிப்பு அடை தயாராகிடுச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம எல்லா அடையும் சுட்டு எடுத்துடலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா, என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.